நல்லா போச்சு. எல் கிளாசிக்கோ இந்த வருஷம் சுமாராக தான் இருந்துச்சு. கடப்பாறை டீமுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கே தெரில. ஆக்சுவலாக ஓப்பனன்ஸாக அடிக்கணும், மிடில் ஓவரும் அடிப்போம், ஃபினிஷிங் அடிப்போம், மூணுமே இந்த வாட்டி அடிக்கல. அதான் பிரச்சனை. எம்ஐ ரொம்ப கேவலமா ஆனாங்க ப்ரோ, வேஸ்ட். நீ வேற ப்ரோ, ஏன் ப்ரோ வெந்த புல்ல வேலை பார்த்து ப்ரோ. நல்லா வந்தது டிஎம்கே ஜெயிக்குது ப்ரோ, அதே போடு ப்ரோ. கடப்பாறை டீம்னா இனி மும்பை கிடையாது, சென்னை தான் கடப்பாறை டீம். இன்னைக்கு சென்னை, திங்கக்கிழமை டிவிக்கு. மும்பையை 2 வாட்டியும் பொட்டனம் பண்ணியாச்சு. 103 ரன் வின்னு, இல்லை 8 விக்கெட் வின்னு. பழைய மும்பை மாதிரி இல்ல, பட் மும்பை ஒரு கம்பேக் கொடுத்து அடுத்த வருஷம் ஆடணும். பங்காளி மாதிரி ஆட மாட்டாங்க. கடப்பாறை இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கு. மத்தபடி அதெல்லாம் வேஸ்ட். கேஷுவலா ஆடுறாப்ல ரெட்டி. என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பழைய ஃபார்ம்லயே இருக்க மாட்டாப்ல தெரியல. வர்றவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, பாத்துக்கலாம். லக்கு சரியில்லைப்பா, அவங்களுக்கும் சரியில்லை, நம்மளுக்கும் சரியில்லை. ஆனா இப்போ வந்து ஆண்ட படுற டீம் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா லக்கு நம்மள்கிட்ட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நம்ம லக்கு நம்மள்கிட்ட இருந்தது, லக்கு இவங்ககிட்ட இருக்கு. டீம்லாம் நல்லா இருக்குது, லக்கு இவங்கள்ட்ட இல்லை. நம்ம டீம் இல்லை, எதுவுமே இல்லை. அவன் வந்து இதுல அந்த பிளேஸ் எடுக்கிறதுலே கோட்டை விட்டானு சிஎஸ்கே டீம். ஏன் விட்டானுன்னு தெரியல. இப்போ ராஜஸ்தான்ல ஒரு பிளேயர் 47 ரன் ஆச்சாரு. அவர் டிஎஸ்கேல இருந்தாரு. அவனை எடுத்து போட்டுக்கலாம் பினிஷ்லாம். ஏன் பிளெமிங் அவர் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கண்ணு குருட்டு ஆயிடுச்சா. அதே மாதிரி ஆள்லாம் போட்டு பினிஷ்னா நம்ம ஒரு பினிஷர் கச்சிருக்கோம். அழகா நம்ம எல்லா மேட்சும் ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஏன் விட்டானுன்னு தெரியல. இதே இன்டென்ட் நல்லா இருக்கு. இப்போ இந்த மேட்ச் இன்டென்ட் நல்லா இருக்கு. இதே மேட்ச் வந்து அடுத்த மேட்ச்ல நல்லா ஆடி அப்படியே போயினே இருந்தாதான் நம்ம கப்பு, நம்ம பிளே ஆஃப் போய் கப்பு அடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தான் நம்ம போக முடியும். அடி டமால் டுமில் ப்ரோ மேட்ச். இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் பால்டன்ஸ்க்கு குஜிலி மஸ்து பண்ணி விட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் கார்த்திக் செம்ம கேம், நல்ல பவுலிங்கு, ஃபீல்டிங்கு ஃபுல்லா பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஒன் மோர் குஜிலி மஸ்து. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீசனுக்கு அப்புறமா எம்ஐ 2 மேட்சும் தோக்கடிச்சிருக்கோம். அதே ஒரு பெரிய வின் தான். ஆமா இல்ல, எல்லா டீமுமே வந்து ஒரு டிரான்சிஷன் போகும் ப்ரோ. எந்த டீமுமே பீக்லயே இருக்காது. இந்த தடவை வந்து சிஎஸ்கேக்கும் டிரான்சிஷன், எம்ஐக்கும் டிரான்சிஷன். ஸோ இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எம்ஐயால இதுல இருந்து வெளியே வர முடியும். அது வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல அடி வாங்கியிருக்காங்க, அதனால டைம் ஆகும். இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோரே 200. இப்போ நாங்க அடிச்சது 160 தான். அவங்க அதையும் 14-15 ஓவரில் டிஃபென்ஸ் சரி அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அதுவும் 20 ஓவரில் அடிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு. இல்லை எனக்கு தெரிஞ்சு விக்கெட்ஸ் விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது மிடில் ஆர்டர் ஏற்கனவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் கார்த்திக் சர்மாக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்து, இப்போ டெவல் பிளேயர்ஸ் இருக்காம கார்த்திக் சர்மா வரைக்கும் ஸோ அவர் ஒரு லாங் டிஸ்டிங்ஸ் இப்போ 50 அடிச்சார். ஸோ அவளுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும் மூவிங் ஆன். ஸோ அதை பேஸ் பண்ணி இறக்கி இன்னும் வின் பண்ணி இது நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். இன்னைக்கு உர்வில் பட்டேல் ரொம்ப நல்லா ஆடினாரு, கார்த்திக் சர்மா ரொம்ப நல்லா, அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும் மூவிங் ஆன் டு தி டோர்னமெண்ட். எவ்ரி இயர் ஒரு டீம் வந்துட்டு ஃபார்மில் இருப்பாங்க. இந்த இயர் வந்துட்டு லிட்டரலி எம்ஐ ஃபார்மில் இல்லை, பட் ரெகுலராக க்ளோஸ் ஃபினிஷஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் ஒன் சைட் மேட்சஸாகவே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் போத் டீம்ஸ். அது ஃபுல் தப்பும் ஹர்திக் மேலேயும் கிடையாது. பேட்டர்ஸும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல, பவுலர்ஸும் ஹெல்ப் பண்ணல. ஹர்திக் மட்டும் தப்பு சொல்லி எதுவும் பண்ண முடியாது. ஸ்கை திலக்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ரோஹித் வேறு இன்ஜுரியில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் பவுலர்ஸுக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பும்ரா போல்ட் எல்லாம். அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கன்ஃபார்ம் கடப்பாறை தான். ரொம்ப லேக் என்னன்னா ஒரு கம்பேக் மாதிரி இல்லை. கம்பேக்னா எப்படி இருக்கணும், ஒரு 150 ரன்னா 10 ஓவர்கள் அடிச்சு முடிக்கணும். ஆனால் அது முடிக்கல, அதுதான் அங்கே மிஸ் பண்ணோம். பட் கேப்டன் வந்து பேக் ஆயிட்டாரு. நிறைய அந்த அன்கேப்டு பிளேயரை நல்லா விளையாட விட்டாங்க பீஸ்ஃபுல்லா. அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கார்த்திக் சர்மாவோட ஃபர்ஸ்ட் 50 சூப்பரா இருந்தது பாக்குறது. ராம்சந்திரா கோஷ் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. 4 ஓவர் போட்டு 24 ரன், 1 விக்கெட் சூப்பரா பண்ணாரு அவரு. அந்த மாதிரி நியூ பிளேயர்ஸ் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் பூஸ்டப்பா விளையாடுறாங்க. மற்ற நேரம் ஒரு தூபே கொஞ்சம் சரியில்லை, ஏன்னா கேட்ச் எல்லாம் விடுறாரு நிறைய. ஓகே தான், மற்றவங்கள பேட்டிங் நல்லா பண்ணாங்க. கடப்பாறை வளைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா 2 மேட்ச் நாக் அவுட் பண்ணியாச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. 200 அடிச்சாங்க, அதுக்கு மேல 100ல ஆல் அவுட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ 18வது ஓவர்ல மேட்ச் முடிஞ்சு 20 ஓவருக்கு 159 தான் அடிக்க முடிஞ்சது. சரி அவ்வளவுதான். அவங்க ஃபார்ம்ல இல்ல அப்படின்றத தாண்டி அவங்க அதாவது பெர்ஃபார்ம் பண்ணா 11 பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான்.
ஆனா எல்லா மேட்ச்லயும் எல்லா டீம்லயும் யாராவது ஒருத்தர் நல்லா விளையாடுறாங்க. மும்பைல அது கிடையாது. ஒரு கோஆர்டினேஷன் இருக்க தவிர ஃபிளாப் ஆனா மொத்தமா ஃபிளாப், ஹிட் ஆனா மொத்தமா ஹிட், அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் அது கொஞ்சம் அடி வாங்குது. ஆமா, ரன் வந்து சேஸ் பண்றது 15 ஓவர்ஸ் முன்னாடியே முடிச்சிருக்கலாம். இப்போ வந்து ஸ்டே பண்றதுக்காண்டி ப்ளே பண்ணிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கேம் இன்னும் ஃபாஸ்டா போகும். கடப்பாறை டீம் என்னப்பா ஆச்சு? இங்க வாப்பா, சொல்லுப்பா. மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ஒரு மேட்ச் வந்து நல்ல ஒரு பிக் ஸ்கோர் மேட்ச்னு நினைச்சு வந்தோம். லைக் மும்பைல வந்து சிஎஸ்கே போய் அங்க நல்லா டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்க. அதுக்கு ரிவென்ஸ் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். பட் எதுவுமே நடக்கல. ஒரு ஃபிளாப்பான மேட்ச் மாதிரி தான் போச்சு. சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, பட் மும்பைக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கேக்கு இன்னும் இருக்கிற எல்லா மேட்சும் வின் பண்ணாங்கன்னா ஒரு சான்சஸ் இருக்கு. எங்களுக்கு தேவை வெற்றிங்க. சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும் ஆசையா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க 3 பேர் ஜெயிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷம். தோனி வந்திருந்தா ரொம்ப ஹாப்பியா வந்திருப்போம். தோனி வரல, பரவாயில்ல. ருத்ராஜ் அருமையா விளையாண்டார். சிஎஸ்கேக்கு தான் வாய்ப்பு. இன்னும் எல்லா மேட்ச் 5க்கு 5 வின் பண்ணி குவாலிஃபை போற கப்பை தூக்குறோம். ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இவனுங்க. இந்த எந்த டீம் இந்த ஆர்ஆர் பஞ்சாப் இவங்கெல்லாம் அடிக்கிறத பார்த்தா சிஎஸ்கே எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் ஆடுறாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா விளாண்டாங்க. ருத்துராஜ் அவங்க நல்லா விளாண்டாங்க. கார்த்திக் சர்மா நல்லா விளாண்டாங்க. சர்ஃப்ராஸ் கான் வந்து செம்ம கேட்ச் பிடிச்சா நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இன்னைக்கு மேட்ச்சில் கார்த்திக் சர்மாவோட 50 ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபாஸ்ட் பவர் ஹிட்டிங் கிடச்சிச்சு. ப்ளஸ் சர்ஃப்ராஸ் கான் பிடிச்ச கேட்சும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப லைக் டைவிங் கேட்ச் மாதிரி. எம்எல் இன்னைக்கு நல்லா விளாண்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா விளாட்ணுன்னா மிஸ்ஃபீல்ட்ஸ் கொஞ்சம் நிறையா பண்ணதுனால தான் இது பண்ணினாங்க. அடுத்த இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணால் மோர் சான்சஸ் டு பீட் சிஎஸ்கே. Match was very good, but I was waiting for Dhoni. Dhoni won't come today. Might be he's in Chennai. I'll meet him definitely in Chennai. And I'm from Kolhapur. Match was really very good. Thank you so much. ருத்ராஜ் கேட்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எம்ஐயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவருக்கு இது காலில் அடிபட்டிருக்கு. அதனால தான் ரொம்ப மிஸ் பண்றேன். மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஆனா பவுலிங் வந்து சூப்பரா போட்டாங்க. எனக்கு நீ பேட்டிங் தான் பிடிச்சிருந்துச்சு. இல்ல ஸ்கோர் நல்லதா இருந்தாங்க. வந்துருவாங்க. இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, பிளே ஆஃப்குள்ள போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட். ஆமா, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பும்ரா சூப்பரா போட்டாரு. ஆமா, கொஞ்சம் பவர் பிளே ரன்ஸ் அடிக்கணும். ஒரு 80+ ரன்ஸ் அடிக்கணும். அதுக்கு என்ன பண்றது, இன்ஜுரினால டீம்ல எடுக்க மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, பட் ரன் ரேட் அதிகமாகணும். அதான் ஃபீல். என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப. நான் கைக்வாட் நல்லா சூப்பரா இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு. ஆனாலுமே சிஎஸ்கே கொஞ்சம் ஜாலியா இருக்கு. வெரி நைஸ். பேட்டிங் வெரி குட்.